திமுக அப்படிங்கிற 70 ஆண்டு கட்சி திமுகவுக்கு எதிராக எந்தெந்த கட்சிகள்லாம் பேசுதோ பரப்புரை பண்ணுதோ அந்த கட்சிகளை அடக்கி ஒடுக்க பார்க்கும். இது இயல்பு தான். ஆனால் நம்ம ஒன்று சிந்திக்கணும். இப்போ திமுகவை எதிர்த்து இப்போ ஒரு கட்சி அரசியல் பண்ணால் எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். இப்போ கரூர் சம்பவம் என்னதை நமக்கு நினைவுபடுத்துது அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவன் அப்படிங்கிற ஒரு கூட்டம் போடுறான், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறான், ஒரு மாநாடு நடத்துகிறான் அப்படின்னா ஒருத்தன் போய் பங்கு கொள்றதுக்கு அந்த நபருடைய வீட்டிலேருந்து சொல்லணும், நீ கவனமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா, விஜயோட பக்கம் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஒவ்வொரு இளைஞனோட வீட்லேயும் அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா கணவன் மனைவி அப்படிங்கிறவ நீ சரி போய் கலந்துக்க, தைரியமாக கலந்துக்க அப்படிங்கிற சொல்கிறக்கூடிய அந்த சந்தர்ப்பம் மொத்தமாக நொறுங்கி போயிடுச்சு. ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு, விஜயோட மாநாட்டுக்கு போயிருந்தா போன மாதிரியே திரும்பி வர முடியுமா அப்படிங்கிறது. ஆனால் இந்த மாநாட்டோட சம்பவம் உறுதியாயிடுச்சு. ஏன்னா ஒரு தலைவன் அப்படிங்கிறவன், ஒரு ஆளுமை மிகுந்த தலைவன் அப்படிங்கிறவன் பேசும்போது பின் ராப்பில் இருந்து இருக்கக்கூடிய ஒருத்தன் கவனமாக இருக்க வைக்கணும், அவனை கட்டுப்படுத்தணும். இப்படி மும்மரமாக முன்ன நோக்கி அலைபாய வைக்கக்கூடாது. அதுதான் ஒரு தலைவனுக்குள்ள ஒரு பண்பு. அந்த ஆளுமை இருந்தனால தான் காந்திஜியால் சுதந்திரம் வாங்கி தர முடிஞ்சுது, கொடுங்கோலான ஹிட்லரால் ஜெர்மனியை ஆட்சி பண்ண முடிஞ்சுது. இப்போ ஒரு தலைவன் அப்படிங்கிறவன், தலைவனுக்கு தொண்டனுக்குள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓடுற ஆற்றுல ஒரு சின்ன இலை ஒழிச்சுன்னா ரெண்டுமே ஒரே திசையில் பயணிக்கும். அதே மாதிரி ஒரு தலைவனும் ஒரு தொண்டனும் ஒரே இலக்கு நோக்கி பயணிக்கணும். அப்படி நேர் ஆப்போசிட்டில் நிற்கக்கூடாது. இப்போ ஒரு 10 மணிக்கு மக்கள் சந்திப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தலைவன் என்ன அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு வர்றாரு, தொண்டன் முந்தின நாள் 6 மணிக்கே காவல் கிடக்குறான், சாப்பிடாமல் எடுக்காமல். பார்த்திங்கன்னா பெரிய இழப்பு வந்துச்சு. இது யார் பொறுப்பேற்பா? இப்போ விஜயோட ரசிகர்கள் மாபெரும் மக்கள் இயக்கம், மக்கள் இராணுவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இராணுவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். விஜய் ஒரு அரசியல் முன்வைக்கிறார் அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் விஜயோட ரசிகர்கள். எல்லாருமே படிச்சிருக்கோம், ஒரு ஒரு முற்போக்கான அரசியலை முன்ன வைக்கணும். இத்தனை அளவு மாபெரும் கூட்டத்தை கூட்டி என்ன பலனுங்க? ஒரு பலனுமே இல்லை. ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தணும். ஒவ்வொரு மாநாட்டிலையும் விஜயோட ரசிகர்கள் பண்ணுற வேலையை வச்சு தான் அணில் கூட்டம், தற்கொலை கூட்டம் அப்படின்னு ஒரு காமன் மேன் அப்படிங்கிறவன் சொல்கிறான். அப்போ மிகப்பெரிய இலக்கை நோக்கி ஒரு இளைஞர் இயக்கம் அரசியல் கட்சி நடத்துது அப்படின்னா, அந்த கட்சியும் கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயல்படணும். 30,000 என்னங்க, 50,000 மக்களுமே போயிட்டுமே. அதில் ஒரு தன்னார்வலர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வண்டி வரும், இதில் வரும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கமைப்பு, ஒரு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் நம்ம அந்த பொதுக்குழுவை நம்ம சரியாக நடத்தி முடிக்க முடியும். தவற விட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய பொதுக்கூட்டங்களில் எப்படி எடுத்து வைக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம்.